எப்போவுமே வெற்றியாளரில் மட்டும்தான் வெளியில் தெரியுது. அந்த வெற்றிக்கு பின்னால் எத்தனை போராட்டங்களை அவர் சந்தித்து விட்டு அதுக்கு பின்னாலே இந்த வெற்றியாளர் என்ற நிலையை அடைந்திருக்கிறார் என்பது பல பேருக்கு தெரியுதில்லை. அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை தான் இன்று உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். மணி ஐயர் பல திரைப்படங்களை தமிழ் சினிமாவிலே தயாரித்தவர். இயக்குனர் கே.எஸ். கோபாலகிருஷ்ணனுக்கும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கும் மிகவும் நெருக்கமானவர். அவர் எஸ்.பி. முத்துராமனுடைய இயக்கத்திலே ஒரு படத்தை உருவாக்க வேண்டும் என்று விரும்பினார். அப்போ எஸ்.பி. முத்துராமன் குடும்பம் ஒரு கோவில் என்ற நாடகத்தை பார்த்தார். அந்த நாடகம் விசு எழுதி அவரே கதாநாயகனாக நடித்த ஒரு நாடகம். அந்த நாடகத்தை பார்த்தவருக்கு இந்த நாடகத்தை படமாக்கினா நிச்சயமாக இந்த நாடகம் மிகப்பெரிய வெற்றியை சினிமாவிலே பெறும் என்று தோன்றியது. அதனால் அந்த கதையை திரைப்படமாக்குவது என்று முடிவெடுத்தார். இப்போ அந்த கதையில் முக்கியமான பாத்திரத்திலே விசுவையே நடிக்க வைக்க வேண்டும் என்று எஸ்.பி. முத்துராமன் விரும்பினார். அதுக்கு அவர் நினச்சிருந்த காரணம் மிகவும் நியாயமான காரணம். இத்தனை நாள் தொடர்ந்து அந்த பாத்திரத்தில் நாடகத்தில் நடிச்சிருக்காரு. அதனால் அந்த பாத்திரம் அப்படியே அவர் மனசில் ஊறி இருக்கும். அப்படி இருக்கும்போது இதை மிக எளிதிலே திரையில் அவரால் வடிக்க முடியும் என்று நினைத்தார் எஸ்.பி. முத்துராமன். ஆனால் அந்த படத்துடைய தயாரிப்பாளர் உட்பட எவருமே அவ்வளவு எளிதிலே அதற்கு தங்களுடைய ஒப்புதலை தெரிவிக்கவில்லை. ஆனால் மிகுந்த போராட்டத்துக்கு பின்னால் அந்த படத்திலே தான் நினைத்தபடி விசுவை நடிக்க வைத்தார் எஸ்.பி. முத்துராமன். அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது. அதற்கு பின்னாலே விசு எப்படிப்பட்ட ஒரு வெற்றிகரமான நடிகராகவும் இயக்குனராகவும் இந்த சினிமா உலகிலே வலம் வந்தார் என்பது நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியது. இன்றைக்கு ஒரு விழாவிலே ஒரு முன்னணி நடிகர் கலந்து கொள்கிறார் என்றால் லட்சக்கணக்கிலே அங்கே ரசிகர்கள் திரண்டு விடுகிறார்கள். இந்த மாதிரி ஒரு நடிகரை பார்ப்பதற்காகவோ ஒரு கலையை ரசிப்பதற்காக ரசிகர்கள் கூட்டம் கூட்டமாக கூடுவது என்பது இன்றைக்கு நேற்று இல்லை, ஒரு 80-90 வருடங்களுக்கு முன்னாலேயே இருந்திருக்கிறது என்பதைத்தான் கிட்டப்பாவுடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு சொல்கிறது. கிட்டப்பாவை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான பாடகர். அதிலையும் அவரும் கே.பி. சுந்தராம்பாளும் சேர்ந்து மேடையிலே பாடி நடிக்க ஆரம்பித்ததுக்கு பின்னாலே அவரில் பார்க்க திரண்ட கூட்டம் இருக்கே அது அசாத்தியமானது. அந்த காலகட்டத்தினுடைய நாடகங்களை பார்ப்பதற்காகவே ஊர்லேருந்து மாட்டு வண்டியெல்லாம் கட்டிட்டு வருவாங்களாம். அது மட்டும் இல்லாமல் இவருடைய நாடகங்களை மக்கள் போய் பார்ப்பதற்காக அப்போது நம்மை ஆண்டு கொண்டிருந்த பிரிட்டிஷ் அரசாங்கத்தினர் கிட்டப்பா ஸ்பெஷல் என்று தனியாக ரயிலையே விட்டிருக்கிறார். கிட்டப்பா நடத்திய நாடகங்களில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்ற ஒரு நாடகம் வள்ளி திருமணம். அந்த நாடகத்தை பொறுத்த வரைக்கும் அதுக்கு இன்னொரு கூடுதல் சிறப்பும் உண்டு. ஒரே ஊரில் வள்ளி திருமணம் நாடகம் 2 நாட்கள் நடந்தால் முதல் நாள் கிட்டப்பா வேடனாக நடிப்பார், வள்ளியாக கே.பி. சுந்தராம்பா நடிப்பாங்க. அதே ஊரில் 2வது நாள் வள்ளி திருமணம் நாடகம் நடந்தால் வேடனாக கே.பி. சுந்தராம்பா நடிக்க, வள்ளியாக கிட்டப்பா நடிப்பார். அப்படி அவர்கள் இருவரும் மாறி மாறி நடிப்பதை பார்த்து ரசிப்பதற்கென்றே பெரும் கூட்டம் அந்த நாடகத்தை பார்ப்பதற்காக கூடும் என்று குறிப்பிட்டிருக்கிறார் ஒரு நாடக ஆசிரியர். எம்ஜிஆரோடு பல திரைப்படங்களை கதாநாயகர் நடித்தவர் தான் சரோஜாதேவி. ஆனாலும் பெற்றால் தான் பிள்ளையா படத்தில் நடிப்பதற்கு முன்னால் அவர்கள் இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. அதனால் பெற்றால் தான் பிள்ளையா திரைப்படமே அவர்கள் இருவரும் இணைந்து நடித்த கடைசி திரைப்படமாக அமைந்தது. அந்த படத்தினுடைய வெளியீட்டின் போது தான் 1967ஆம் ஆண்டிலே எம்ஜிஆர் குண்டடிப்பட்டு மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டார். அந்த காலகட்டத்திலே தான் சரோஜாதேவிக்கு ஸ்ரீஹர்ஷாவுடன் திருமணம் நடைபெற்றது. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த காரணத்தினால எம்ஜிஆர் அந்த விழாவிலே கலந்து கொள்ள முடியவில்லை. அப்போ தான் கல்யாணம் ஆகியிருந்ததுனால சரோஜாதேவியும் சென்னைக்கு வந்து எம்ஜிஆரை மருத்துவமனையிலே சந்திக்கவில்லை. அப்படி ஒரு இடைவெளி அவர்கள் இருவருக்கும் இடையே இருந்த போதிலும் சரோஜாதேவியுடைய கணவரான ஹர்ஷா இறந்து விட்டார் அப்படின்ற செய்தி தெரிஞ்ச உடனே உடனடியாக பெங்களூருக்கு விரைந்தார் எம்ஜிஆர். இது ஒரு மிகப்பெரிய சோகம். நிச்சயமாக உன்னால் தாங்கிக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். தனிமையிலிருந்து இந்த சோகத்திலேயே இருக்கிறத விட நீ பொது வாழ்க்கைக்கு வரணும். உனக்கு விருப்பம் நான் சொல்லு, நான் ராஜீவ்காந்தியிடம் சொல்லி உன்னை ராஜ்யசபா எம்பி ஆக்குகிறேன் என்று சரோஜாதேவியிடம் சொன்னார் எம்ஜிஆர். இப்போ இருக்கிற மனநிலையில் என்னால் பொது வாழ்க்கையின் பக்கம் திரும்பவும் முடியாது, ராஜ்யசபா எம்பியாக என்னுடைய பணிகளையும் செய்ய முடியாது, அதனால் இப்போதைக்கு வேண்டாம் என்றாராம் சரோஜாதேவி. இதுதான் எம்ஜிஆர்கிட்ட இருந்த மிகச்சிறந்த குணம் அப்படின்னு நான் சொல்வேன். என்னதான் இடைவெளி இருந்தாலும் தன்னோடு மிக நெருக்கமாக பழகியவர்களுக்கு ஏதாவது ஒன்றுன்னா விரைந்தோடி அவர்களுக்கு உதவுவதிலே முதல் ஆளாக நின்றவர் தான் எம்ஜிஆர். திரைப்பட பாடலாசிரியர்கள் ஏராளமான ரசிகர்களை பெற்றிருக்கின்ற ஒரு கவிஞர்னா அது கவியரசு வைரமுத்து தான். வைரமுத்து அவர்கள் எத்தனை முறை தேசிய விருது வாங்கியிருக்கிறார் அப்படின்னு அவர்கிட்ட ரசிகர்கிட்ட கேட்டிங்கன்னா வேற நுனியில் அந்த தகவல் வச்சுருப்பாங்க. ஆனால் அப்படிப்பட்ட ரசிகர்களால் கூட வைரமுத்து எந்த பட நிறுவனத்துக்கு மிக அதிகமான அளவிலே பாடல் எழுதியிருக்கிறார் என்று சொல்ல முடியுமா என்று எனக்கு தெரியல. வைரமுத்து மிக அதிகமாக பாடல் எழுதிய பட நிறுவனம்னா அது எது தெரியுமா? ஏவிஎம் பட நிறுவனம். சிவப்பு மல்லி என்ற படத்துக்காகத்தான் முதலாக ஏவிஎம் நிறுவனத்துக்கு பாடல் எழுத போனார் வைரமுத்து. சிவப்பு மல்லி உருவாகி கொண்டிருந்த காலகட்டத்தில் வைரமுத்துவை ஏவிஎம் சரவணனுக்கு அறிமுகம் செய்து வைத்தவர் ராமநாராயணன். அதிலிருந்து இன்று வரை
ஏவிஎம் நிறுவனத்தோடு வைரமுத்துடைய உறவும் தொடர்கிறது, அவருடைய பாடலாசிரியர் என்ற பணியும் தொடரும். தமிழ் சினிமாவில் பார்த்திங்கன்னா சாதாரண பிரச்சனைகள்லாம் சில நட்சத்திரங்கள் மிகப்பெரிய அளவில் கலங்கி போவார்கள். ஆனால் பெரிய பிரச்சனைகளுக்கெல்லாம் கூட கலங்காத சில பேரும் இந்த தமிழ் சினிமாவில் இருந்திருக்கிறார்கள். அதில் குறிப்பிடத்தக்க ஒரு நடிகர்னால் அது எம்ஆர் ராதா. நடிகர் சிவகுமாருடைய மிக நெருக்கமான உறவினருக்கு எம்ஆர் ராதா ரொம்ப நல்ல பழக்கம். அதனால் சென்னையிலே ஆர்ட்ஸ் கல்லூரியில் சிவகுமார் படித்து கொண்டிருந்த போது நேரம் கிடைக்கும்போது எம்ஆர் ராதாவை போய் பார்த்து விட்டு வா என்று சிவகுமாரிடம் சொன்னார் அந்த உறவினர். அதை ஏற்றுக்கொண்டு எம்ஆர் ராதாவை சந்திக்க போனார் சிவகுமார். போனால் அப்போ தான் குளிச்சுட்டு தலையை துவட்டிக்கிட்டு வந்தார் எம்ஆர் ராதா. அவர்கிட்ட தன்னுடைய உறவினரை பற்றியெல்லாம் எடுத்து சொன்னார் சிவகுமார். அப்படியா, சரி சரி என்று கேட்டுக்கொண்டோ, வேண்டா கேரம் போர்டு ரெடியா அப்படின்னு பசங்களை கேட்டு கேரம் போர்டு ஆட உட்காந்துட்டார். ஏறக்குறைய 1 மணி நேரம் சிவகுமார் நின்றுக்கிட்டே இருக்காரு. அவர் பாட்டு உற்சாகமாக கேரம் போர்டு ஆடிக்கிட்டே இருந்தாரா. அதுக்கப்புறம் சார் நான் நீ இன்னும் இங்கே தான் நிற்கிறியா, ஏதோ பார்த்துட்டு போகலான்னு வந்தியாக்கன்னு நினச்சேன், என்ன விஷயம் என்று சிவகுமாரை பார்த்து எம்ஆர் ராதா கேட்க, இல்லை உங்கள்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் என்று இருக்கிறார் சிவகுமார். இவங்களாம் நம்ம பசங்க தான்ப்பா, நீ தாராளமாக பேசலாம் என்று எம்ஆர் ராதா சொன்னவுடன் தான் கையோடு வரைந்து எடுத்து கொண்டு போன எம்ஆர் ராதாவுடைய படத்தை அவரிடம் எடுத்து நீட்டியிருக்கிறார் சிவகுமார். எங்கே இருந்து இந்த ஃபோட்டோ ஒன்று கிடச்சிது என்று எம்ஆர் ராதா கேட்டபோது, இது ஃபோட்டோ இல்லைங்க, நான் வரைந்த ஓவியம். எனது ஓவியமா என்று அந்த ஓவியத்தை வெயிலில் கொண்டு போய் வச்சு பார்த்துருக்கார் எம்ஆர் ராதா. அப்போ தான் அது சிவகுமார் வரைந்த ஓவியம் என்று எம்ஆர் ராதாவுக்கு புறப்பட்டார். என்னப்பா இவ்வளோ அற்புதமாக வரைஞ்சிருக்க, சரி ஏதோ தனியாக பேசணும், நீ என்ன விஷயம் என்று எம்ஆர் ராதா கேட்க, இல்லைங்க நான் சினிமாவில் நடிக்கணும்னு முயற்சி பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சிவகுமார் அவர்கிட்ட பதில் சொல்லியிருக்கார். சினிமாவில் நடிக்கிறியா, இவ்வளோ அற்புதமான திறமையை கையில் வச்சுருக்க, ஆர்ட்ஸ் காலேஜில் படிச்சுட்ருக்கேன்ற, பேசாமல் இந்த படிப்பை முடிச்சுட்டு ஒரு பெரிய ஓவியனா வாப்பா, சினிமாவில் நடிக்கிறன்றது எப்போ வேணால் நடிச்சுக்கலாம், உனக்கு வேறு வழியே இல்லைன்னு தோணும்போது நீ சினிமாவுக்கு வரலாம் என்று சிவகுமாருக்கு அறிவுரை கூறி அனுப்பி வைத்தாராம் எம்ஆர் ராதா. இதுக்கப்புறம் சிவகுமார் நடிகரானதுக்கு பின்னால் எம்ஆர் ராதா நடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஒரு கிடச்சிது. ஆனால் காட்சி சரியாக அமையாததுனால அந்த படத்தில் சிவகுமாரால் நடிக்க முடியல. இதற்கிடையில் எம்ஜிஆருக்கும் எம்ஆர் ராதாவுக்கும் ஏற்பட்ட மோதலில் எம்ஆர் ராதா சிறையில் அடைக்கப்பட்டார். சிறையில் அடைக்கப்பட்டிருந்த அவரை பார்ப்பதற்காக இயக்குனர் பீம்சிங், ஜெமினேசன் ஆகியோர் சென்றபோது அவருடன் சிவகுமாரும் சென்றிருந்தார். அவங்கள பார்த்து என்ன எப்படி இருக்கீங்க என்று ஜெமினேசன் பீம்சிங் கேட்டபோது, நல்லா ஆரோக்கியமாக இருக்கேன்ப்பா, இங்கே இருக்கவங்களாம் நம்ம பசங்க தான், நம்ம ரசிகனுங்க, தினமும் ராத்திரி ஆனால் கை காலெல்லாம் பிடிச்சி விட்றானுங்க, வெளியில் இருந்தேன்னா குடிச்சே செத்து போயிருப்பேன், இப்போ பார் நல்லா ஆரோக்கியமாக இருக்கேன் என்று பீம்சிங்குக்கு பதில் சொல்லியிருக்கார் எம்ஆர் ராதா. ஜெயிலில் இருந்த அந்த காலகட்டத்தில் கூட எவ்வளவு தன்னம்பிக்கையோடு எம்ஆர் ராதா பேசியிருக்கார் பாருங்கள். தலைக்கு மேலே கத்தி மாதிரி பல பிரச்சனைகள் தொங்கி கொண்டிருந்தாலும் அதையெல்லாம் தன்னுடைய மனதில் ஏற்றுக்கொள்ளாமல் மிகவும் இயல்பாக வாழ்க்கை நடத்தக்கூடிய சக்தியை இந்த சினிமாவில் மிகச்சிலரே பெற்றிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மனிதர்களில் மிகவும் முக்கியமானவர் எம்ஆர் ராதா என்பதை பதிவு செய்கிறதுக்காக தான் இந்த தகவலை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன்.